ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். யூதாஸ் காரியூத் தவிர்த்த 7 தருணங்கள். இந்த நாளின் காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் சந்தர்ப்பங்களின் தேவன். அவர் God is a God of opportunities. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அனுக்கிரகம் என்பது தேவன் நமக்கு தருகின்றதான தருணங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அருளும் தருணங்கள். அநேகர் தேவன் நமக்கு தரும் தருணங்களை தவறவிடுகிறார்கள். அனுக்கிரகம் என்பது ஒரு உடன்படிக்கை. பாருங்கள், சகரியா 11:10 அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கையை அற்றுப்போகும்படி அதை முறித்து போட்டேன். அனுக்கிரகம் என்பது தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். மாத்திரமல்ல, அனுக்கிரகம் என்பது தேவன் மட்டுமே அருளும் ஒரு தருணம். இது மனிதர்கள் அனுக்கிரகம் செய்ய முடியாது. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவன் மட்டுமே அனுக்கிரகம் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, அனுக்கிரகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். லேவியராகமம் 25:21 வாசிக்கிறோம், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணினேன். தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது தேவ சித்தத்தின் குழந்தை என்பதும் தேவ அனுக்கிரகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அனுக்கிரகம் என்கிற தேவனுடைய அதிகாரத்தை அல்லது அனுக்கிரகம் என்கிற தேவனுடைய கிருபை உள்ள வசனத்தை, அனுக்கிரகம் என்கிறதான அநேக தேவ சந்தர்ப்பங்களை நாம் தவற விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் கேலண்டரை கிளிக்கும் பொழுது அந்த நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது ஆண்டவர் தருகிற தருணம். ஆனால் நாம் அந்த அனுக்கிரகத்தை நிக்கிரகம் பண்ணுகிறோம். இந்த நாளில் யூதாஸ் காரியூத், இயேசுவோடு கூட இருந்த சீஷன், தவிர்த்த சந்தர்ப்பங்கள், பயன்படுத்தாத சந்தர்ப்பங்கள். கவனமாக நீங்கள் கேளுங்கள். நாமும் அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். யூதாஸ் அநேக சந்தர்ப்பங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றான். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்தவில்லை. முதலாவது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தன் மனபாரத்தை முதலாவது விசுவாசிகளிடம் பகிர்ந்து கொள்கிறார், சீஷர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அந்த பாரத்தை யூதாஸ் காரியூத் புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் தருணம். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தருணம் கொடுக்கிறார். மத்தேயு 26:23 இந்த பின்வாங்குகிறதான இந்த யூதாஸ் காரியூத் போன்றதான விசுவாசிகள் அவரோடு பந்தி இருப்பவர்களே என்பதை சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். இப்பொழுதும் யூதாஸ் காரியூத் புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து பின்வாங்கும் விசுவாசிகள் அல்லது யூதாஸ் காரியூத் போன்றதான அநேக ஜனங்கள் உணர்வடையாததினாலே சபை முழுவதும் உணர்வடைய எச்சரிக்கிறார். பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல, அப்படி சொல்கிறார். அப்போது என்ன திடீர்னு எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகிறாரே என்று எல்லாரும் சேர்ந்து கூட இந்த காரியங்களை அவர்கள் சிந்திக்கவில்லை. 3வது சந்தர்ப்பத்தையும் தவற விடுகிறான். தொடர்ந்து உணர்வடையாததினால் 4வதாக கடினமான அவனுடைய பிறப்பை குறித்து வேதனை அடைகிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால்
நலமாயிருக்கும் என்கிறார். நான்காவதாக, அவனுடைய பிறப்பை அவர் குறித்து வேதனை அடைகிறார். அப்பொழுதும் யூதாஸ் காரியோத் அல்லது பின்வாங்குகிற சீஷர்கள், பின்வாங்குகிற மனிதர்கள் ஆண்டவருடைய சந்தர்ப்பத்தை தவற விடுகிறார்கள். ஐந்தாவதாக, யூதாஸ் தான் அவன் என்பதை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து நேரிடையாகவே பேசுகிறார். பாருங்கள், மத்தேயு 26:25. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ சொன்னபடிதான் என்றார். நேரிடையாக ஆண்டவர் அநேகருக்கு உணர்த்துகிறார். ஆனாலும் அநேகர் உணர்வடைகிறதில்லை. இறுதியாக வேதனையோடு கூட இயேசு கிறிஸ்து உணர்வடையாத யூதாசை பின்மாற்றத்திற்கே அனுப்புகிறார். யோவான் 13:26-27 இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஆறாவதாக, ஆண்டவர் வேதனையோடு கூட இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறதான இந்த சீஷனை திருப்பி அனுப்புகிறார். அந்த பின்மாற்றத்துக்கே அவர் திருப்பி அனுப்புகிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நாளிலே. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி தருணமாக யூதாஸ் காரியோத்தை சிநேகிதனே என்று அழைக்கிறார். மத்தேயு 26:50 இயேசு இறுதி தருணமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவனியுங்கள். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். யூதாஸ் 7 தருணங்களையும் உதாசீனப்படுத்தி பின்மாற்றத்தின் எல்லைக்கே சென்றான். வேதம் சொல்கிறது, மத்தேயு 27:5 அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். தேவன் தரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். தேவன் தரும் அனுகிரகங்களை நாம் உபயோகிப்போம், உணர்வடைவோம். யோபு 34:26 அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். பின்வாங்குகிறவர்கள் யூதாஸ் காரியத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று எபிரேயர் 10:39 வாசிக்கிறோம். ஆதலால் உணர்வடைவோம். இன்றே அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமேன்.